பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்த பிறகு முதல் முறையாக செயற்குழுவை கூட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பாராட்டு தொடங்கி திமுக அரசுக்கு கண்டனம், கூட்டணிக்கு விஜயை இழுப்பது உள்ளிட்ட வரை செயற்குழுவில் பல அம்சங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. 16 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இப்படியாக இன்று நடந்த அதிமுக செயற்குழுவில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றியை சாத்தியமாக்கியே தீர வேண்டும் என்று 2024 வேண்டாம் என்ற பாஜகவை மீண்டும் அழைத்து கூட்டணியில் நட்பு பாராட்டி இருக்கிறது அதிமுக. பாஜக தேசிய தலைமையோடு நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கடந்த மாத துவக்கத்தில் உறுதியானது அதிமுக பாஜக கூட்டணி. எனினும் மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களோடு ஆலோசிக்காமல் எடப்பாடி எடுத்த இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்களே அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் மூத்த முக்கிய நிர்வாகிகளை அழைத்து வீட்டில் விருந்து வைத்தது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் எடப்பாடி. அதனைத் தொடர்ந்தே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் பிரசன்ட் ஆகினர். சிரித்த முகத்தோடு அனைவருக்கும் வணக்கம் சொல்லி என்ட்ரி கொடுத்தார் எடப்பாடி. இப்படியாக இன்று மாலை 4 மணி அளவில் கூடிய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன், அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், தேர்தலை அணுகுவது, அதற்கான முன்னெடுப்புகள் என்று பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு பாஜக கூட்டணியை அமைத்தது. திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெறச் செய்து மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் நன்றியும். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம். நீட் ரத்து விஷயத்தில் மாணவ சமுதாயத்திடமும் அவர்தம் பெற்றோர்களிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இந்த செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்ததை இந்த செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் முக்கிய விடயங்களாக பாஜகவுடனான கூட்டணியை அங்கீகரித்தது, வெற்றிக்காக மேலும் சில கட்சிகளை இணைத்து கூட்டணியை வலிமைப்படுத்துவது என்பவை இருக்கின்றன. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்கலாம் என சில நிர்வாகிகள் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பாமக தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்க வியூகம் வகுக்கப்பட்டு வரும் நிலையில் புது வரவான விஜயையும் கூட்டணிக்குள் சேர்க்க அதிமுகவினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். முன்னதாக பாஜகவுடன் கூட்டணி அமைந்தபோது அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகள் சிலர் மனக்கசப்பில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் செயற்குழுவை கூட்டி கூட்டணியை அங்கீகரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது.